ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். வாங்க நம்மளும் இப்போ பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம். இதுதான் எங்கள் வளர்ப்பு ஃபஸ்ட்டு. இந்த வருஷம் தான் நான் யூடியூப் ஆரம்பித்து அடுத்த மாதத்தோட ஒரு வருஷம் ஆகுது. அதனால் என்ன செய்ய போகிறேன், பொங்கல் வச்சு இந்த வட்டம் சாமி கும்பிட போகிறேன். எல்லாரும் என் கூட சாமி கும்பிட வாங்க. ஏன்னா இயற்கை தர்ற கொடை நமக்கு. சூரியனுக்கு நம்ம நன்றி செலுத்தி விதமாக தான் என்ன செய்கிறோம், நம்ம இந்த பொங்கல் வச்சு கொண்டாடுறோம். அதனால் இந்த வருஷம் நான் என்ன செய்கிறேன், முதல்ல இந்த சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாக பொங்கல் வச்சு படைச்சிருக்கேன். அதோட நம்ம 2 கத்திரிக்காய் இருந்துச்சு, கொஞ்சம் மிளகா இருந்துச்சு. அதை என்ன செய்வோம், இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம். இங்கே பாருங்க விவர்ஸ், நமக்கு எனக்கு ஒரு கத்திரிக்காய் கிடச்சிருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. இந்த அங்கிட்ட ஒரு கத்திரிக்காய் இருக்குது, அதையும் எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்க விவர்ஸ், இந்த பாருங்க, இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சு போய் ஒரு கத்திரிக்காய் கிடக்குது. நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு 2 கத்திரிக்காயை போட்டு என்ன செஞ்சிடலாம், இன்னைக்கு சாம்பார் வச்சுக்கலாம். 2 கத்திரிக்காய், கொஞ்சம் மிளகாயும் என்ன செய்வோம், நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். மிளகாய் நல்லா பருசாயிடுச்சு பாருங்க. இதெல்லாம் வச்சு என்ன செய்வோம், இன்னைக்கு படையல் வச்சு சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லுவோம். இதெல்லாம் விளைய வைக்கிறதெல்லாம் இதுக்கு காரணம் சூரிய பகவான் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், காய்கறியை அறுவடையை பண்ண முடியும். அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம எடுத்துக்கிடுவோம். நம்ம தொட்டியில் இருக்க கருவேப்பிலை எடுத்துக்கிடுவோம், அதுவும் நல்லா இருக்குது. அதையும் கொஞ்சம் நம்ம இப்போ எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். கருவேப்பிலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க. இது வந்து நாட்டு வெரைட்டி கருவேப்பிலை. நானும் இப்போ அது ஒரு 5 வருஷமாக என்ன செஞ்சுருக்கேன், இதெல்லாம் வச்சுருக்கேன் தொட்டிலேயேவும். நம்ம சொந்தமாக வீடு கட்டும் போது இதை எடுத்து வச்சு நம்ம இதைத்தான் என்ன செய்யணும், நல்லா வளர்க்கணும். நாட்டு ரகத்தை எப்பயுமே பாரம்பரியமாக கொண்டு வரணும். இங்கே பாருங்க வீவர்ஸ், தக்காளி செடியும் பாருங்க, இது நாட்டு ரகம்தான். எப்படி எங்கே வரைக்கும் போகிறாங்க பாருங்க, வானத்தை தொட்டு போவாங்களுக்கு. இங்கே ஒரு தக்காளி செடி வச்சுருந்தேன் வீவர்ஸ், அங்கே பாருங்க, என்னது வந்து சாப்பிட்டுச்சுன்னு தெரியல, பாதி தக்காளியை காணும். இங்கே பாருங்க வீவர்ஸ், பாருங்க, பாதி தக்காளியவே காணும். ஏதோ வந்து சாப்பிட்டு போயிருக்கேன், அணில் சாப்பிட்டுச்சா என்ன சாப்பிட்டுச்சுன்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இல்லை. இப்போ தீவாரணை காமிச்சு நம்ம சாமி கும்பிட்டுருவோம். இந்த அறுவடை கொடுத்ததுக்காக நம்ம நன்றி சொல்லுதான் நம்ம என்ன செய்கிறோம், சாமியை கும்பிடுறோம். கதிர பகவான் சூரிய பகவானுக்காக நன்றி செலுத்தும் விதமாக தான் தைப்பொங்கல். எல்லாத்தையும் நெய்வேத்தியம் பண்ணி விட்டுருவோம். எல்லாம் சூரிய பகவானுக்கே போகட்டும். அவர் பேரை சொல்லி இங்கே பாருங்க எவ்வளோ எறும்பு வந்துச்சுன்னு பாருங்க சாப்பிட்றதுக்கு. குட்டி குட்டியாக சுற்றி எல்லா எறும்பு வந்துட்டாங்க. அவங்களுக்கு தான் முதல் சாப்பாடு. எல்லா பயிரும் சிறந்து செழிப்பாக வளர்ந்து அறுவடை தர்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சூரிய பகவானே. இதான் எங்கள் கணவர் எங்கள் வீட்டுக்காரர் இவர் தான். அதை வாங்க, நீ வா தம்பி. பாருங்க வியூவர்ஸ், இதுதான் என் மகன் காலேஜில் ஒர்க் பண்ணுறாப்புல. வீடியோ பாரு தம்பி. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லாரும் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதி ஃபார்மிங்க. கமெண்ட் பண்ணுங்க. பொங்கலோ பொங்கல் என்ன கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.